வணக்கம் நூலே. ஒரு நிறுவனம் ஒரு வருடத்தில் 5000 கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் பார்க்குது. பங்கு சந்தையோட ஒரு ராஜா மாதிரி முதலீட்டாளர்களுக்குலாம் ஒரு செல்ல பிள்ளையாக வளர்ந்துருச்சு. ஆனால் அடுத்த சில மாதங்கள்லேயே அதோட மதிப்பு $1 பில்லியன், அதாவது சுமார் 8300 கோடி ரூபா சரி என்று சொன்னால் நம்ப முடியுங்களா? இது கற்பனை கதை கிடையாது. இந்தியாவோட பெருமை மிகு மருந்து நிறுவனமான டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் அது சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு நிஜமான சவால். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் உங்கள் சுந்தர், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபைனான்ஸ். அதாவது 5650 கோடி ரூபா இது டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் ஈட்டிய லாபம் அப்படின்னு பரவலாக பேசப்பட்டது. வால் ஸ்ட்ரீட்டில் இது ஒரு செல்ல பிள்ளையாக இருந்த இந்த நிறுவனம் ஒரே வருடத்தில் கிட்டத்தட்ட $1 பில்லியன் இழந்திருக்குது. உலகையே திருப்பி பார்க்க வைத்த இந்த மாபெரும் சரிவு எப்படி நிகழ்ந்தது? அவர்களோட மிக வெற்றிகரமான மருந்து ஏன் திடீர்னு சரிவை சந்திச்சு? எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கும் போது ஒரு ரகசிய மீட்பு திட்டம் இந்த சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற போகிறதா? வாருங்கள், டாக்டர் ரெட்டியின் இந்த வியப்பூட்டும் வளர்ச்சி, வீழ்ச்சி மற்றும் மீண்டும் எழும் போராட்டத்தோட கதையை பார்க்கலாம். எந்த ஒரு பெரிய வீழ்ச்சியையும் புரிந்து கொள்ள அதோட அசுர வளர்ச்சியை நாம் முதல்ல பார்க்க வேணும். டாக்டர் ரெட்டி 1984 அதோட கதை ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு விஞ்ஞானியான டாக்டர் கல்லம் அஞ்சி ரெட்டி வெறும் 25 லட்சம் ரூபாய் முதலீட்டில் இந்த நிறுவனத்தை ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ணார். அப்போது இந்தியாவோட மருந்து நிறுவனங்கள் வெளிநாட்டு மருந்துகளுக்கான மூலப்பொருட்கள், அதாவது ஏபிஐன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது இறக்குமதி செஞ்சு அதை இங்கே மருந்துகளாக தயாரித்து விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் டாக்டர் அஞ்சி ரெட்டி வித்தியாசமாக யோசித்தார். நான் ஏன் மூலப்பொருட்களையும் நாமே தயாரிக்கக்கூடாது அப்படின்னு யோசித்தார். இதுதான் வெர்டிக்கல் இன்டகிரேஷன் அப்படின்ற ஒரு உத்தி. அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்ய தேவையான எல்லா நிலைகளையும் தனக்குள்ளேயே கொண்டு வருவது. இந்த ஒரு முடிவு டாக்டர் ரெட்டியோட தளபதியை மாற்றி அமைச்சது. மூலப்பொருட்களுக்காக மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லாது மருந்துகளின் விலையை அவர்களால் பெருமளவு குறைக்க முடிஞ்சிச்சு. தரமான மருந்துகளையும் குறைந்த விலையில் கொடுத்தாங்க. இந்தியாவோட சந்தையில் மட்டுமல்ல, உலக அளவிலும் டாக்டர் ரெட்டியோட பேர் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக மெகாஃபோன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒலிக்க ஆரம்பிச்சது. படிப்படியாக ஜென்ரிக் மெடிசின், பயோசிமிலர் அப்படின்ற 190க்கும் மேற்பட்ட மருந்து வகைகளை உருவாக்கும் ஒரு மருந்து பேரரசாக டாக்டர் ரெட்டிஸ் உருவாக்கப்பட்டது. 1990 நியூயார்க் பங்கு சந்தையில் லிஸ்ட் ஆச்சு. முதல் ஆசிய பசிபிக் மருந்து நிறுவனம் ஜப்பானை தவிர்த்து என்ற பெருமையை பெற்றது. ரஷ்யா போன்ற நாடுகளில் இன்னும் நம்பர் 1 இந்திய மருந்து நிறுவனமாக திகழ்கிறது இதுதான். தங்களது வருவாயில் சுமார் 8 முதல் 9% ஆராய்ச்சிக்கு மட்டும் இவங்க ஆர்என்டிக்கு மட்டும் செலவு பண்ணுறவங்க. இப்படி ஆர்என்டியை தொடர்ந்து இதுக்காக பணம் ஒதுக்கி புதுமை எவ்ரி டைம் ஒரு இனோவேஷன் அப்படின்ற உருவாக்குறதுல ஒரு ஸ்ட்ராங் ஃபோர் ஃப்ரண்ட் அப்படியாக நின்னவங்க. இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. இதற்கு முன்பும் டாக்டர் ரெட்டிஸ் ஒரு பெரிய சரிவை சந்தித்திருக்கு. 2015 2018 வரை அமெரிக்காவோட FDA விதித்த கட்டுப்பாடுகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் என ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டாமை சந்திச்சிச்சு. அப்போது நிறுவனத்தின் லாபம் 51% வரை சரிஞ்சிச்சு. பலரும் டாக்டர் ரெட்டியின் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஒன் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் என்ற புதிய தரத்து கட்டுப்பாட்டு முறையை கொண்டு வந்துச்சு. தங்கள் தொழிற்சாலைகளை டிஜிட்டல் மயமாக்கி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வந்துச்சு. அந்த மீட்சி தான் சமீபத்தில் அவர்கள் மிகப்பெரிய லாபத்தை அடைய காரணமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வரலாறு ரிப்பீட்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்போ திரும்ப ஒன்று விஷயம். எவ்வளவு பெரிய கப்பலாக இருந்தாலும் ஒரு சிறிய ஓட்டம் அதை கவிழ்த்துரும். டாக்டர் ரெட்டிஸ் விஷயத்தில் அந்த ஓட்டையின் பேர் என்னதுங்களா? ரெவ்லிமேட். இதன் அறிவியல் பேர் நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா தெரில, லெனாலிடோமைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மல்டிபிள் மைலோமா எனப்படும் ஒரு வகை இரத்த புத்துநோய்க்கான சிகிச்சையில் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான மருந்து. இந்த மருந்தோட அசல் உரிமையாளர் பிஸ்ட்ரால் மயர்ஸ் ஸ்குயிப் அப்படின்ற ஒரு மல்டி மில்லியன் கம்பெனி. அது பன்னாட்டு நிறுவனம். அது ஒரு
மருந்துக்கு வந்து காப்புரிமை இருக்கும் வர வேறு யாரும் வந்து அதை தயாரிக்க முடியாது. ஆனால் காப்புரிமை முடிஞ்ச பிறகு மற்ற நிறுவனம் வந்து அதை வந்து ஜென்ரிக் வெர்ஷனை வந்து, அதாவது அதே ஃபார்முலாவை வந்து ஒரு குறைஞ்ச விலை மருந்து அவங்களால செல் பண்ண முடியும். ஸோ டாக்டர் ரெட்டிஸ் இந்த ரெவலிமிட் மருந்தை வந்து ஒரு ஜென்ரிக் வெர்ஷனை அமெரிக்காவில் விற்க ஒரு சிறப்பு ஒப்பந்தம் போட்டாங்க. இது வந்து ஷேர்டு மோனோபாலி அப்படின்ற ஒரு வகை ஒப்பந்தம். அதன்படி குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் மட்டும் குறிப்பிட்ட அளவு மருந்துகளை 2022ஆம் ஆண்டு முதல் விற்க அனுமதிக்கப்பட்டன. இந்த ஒப்பந்தம் வந்து டாக்டர் ரெட்டிஸ்க்கு ஒரு கோல்டன் சுரங்கம் மாதிரி அமைஞ்சது. அமெரிக்க சந்தையில் வந்து பில்லியன் கணக்கான டாலரில் வந்து இது வந்து ரெவன்யூவாக ஏர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த மகிழ்ச்சி வந்து நீடிக்கவில்லை. இந்த ஒப்பந்தத்துப்படி ஜனவரி 2026க்கு பிறகு எல்லா ஜென்ரிக் கம்பெனிகளும் இந்த மருந்தை எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் விற்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சரிவு வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுதான் உண்மையான விஷயம். போட்டியாளர்கள் சந்தைக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த ரெவ்லிமிட் மருந்தோட விலை வந்து குறைய ஆரம்பிச்சு. சமீபத்தில் வந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து இதோட அப்பட்டமாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது நிறுவனத்தோட நிகர லாப வளர்ச்சி வந்து குறைஞ்சிச்சு மற்றும் வட அமெரிக்க சந்தையில் வந்து வருவாய் வந்து பயங்கரமாக டிப்பு. இதுக்கு காரணம் வந்து ரெவ்லிமிட் மருந்தின் விற்பனை சரிந்தது தான் அப்படின்னு இந்த நிறுவனமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு காலத்தில் வந்து இதுக்கு வந்து ஒரு வரம் போல் இந்த ரெவ்லிமிட் இப்போது டாக்டர் ரெட்டியின் கழுத்தை நெரிக்கிற ஒரு வருவாய் இழப்பு என்பது வெறும் ஒரு பிகினிங் தான். இதை சமாளிக்க தவறுச்சுன்னா நிறுவனம் வந்து மீண்டும் 2015 எப்படி இருந்துச்சோ அதை விட மோசமான நிலைக்கு தள்ளப்படலாம். ஸோ இந்த மாதிரி சிக்கலான பிஸ்னஸ் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களை வந்து எளிமையாக புரிந்து கொள்ள வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு தேங்க்ஸ்னு போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸை போடுங்க. நான் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணி அதை செய்ய பார்க்குறேன். நான் ஒரு மாபெரும் சரிவை சந்திக்கும் போது ஒரு நிறுவனம் வந்து 2 விஷயங்களை செய்யலாம். ஒன்று, விதியின் கையில் தன்னை ஒப்படைச்சிட்டு அப்படி தான் நான் முடிஞ்சு எனக்கு அப்படின்ட்டு முங்குறது. 2வது வந்து புயலுக்கு எதிராக போராடி கரையேற முயற்சி செய்கிறது. இந்த டாக்டர் ரெட்டிஸ் வந்து இந்த 2வது வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரெவ்லிமிடின் சரிவை வந்து அவங்க வந்து முன்பே கவனித்து விட்டார்கள். அதிலேருந்து மீள்வதற்காக ஒரு பன்முனை திட்டத்தை செயல்படுத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிபுணர்கள் இது வந்து ஹரைசான் 2 வியூகம் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. இதுக்கு ஹரைசான் 2 ஸ்ட்ராட்டஜி. சரி, இந்த மீட்பு திட்டத்தில் மிக முக்கியமான அங்கம் என்னன்னா செமாக்ளூட்டைடு அப்படின்ற ஒரு மருந்து. இந்த பெயர் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். ஆனால் ஒசிம்பிக், வெகோவி போன்ற பெயர்களை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது உடல் பருமன் மற்றும் சர்க்கரை நோய்க்காக இன்று உலகையே வந்து ஆட்டி படைக்கிற வந்து கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள மருந்துகள் இதுதான். இந்த செமாக்ளூட்டைடு என்பது இந்த மருந்தோட மூலக்கூறு. இந்த மருந்துக்கான காப்புரிமை நோவோ நார்டிஸ்க் அப்படின்ற நிறுவனத்திலேருந்து வருது. அந்த காப்புரிமை வந்து இந்தியாவில் மார்ச் 2026 முடிவடையுது. ஸோ டாக்டர் ரெட்டிஸ் இந்த மருந்துக்கான ஜென்ரிக் வெர்ஷனை வந்து தயாரித்து காப்புரிமை முடிந்த அடுத்த நாளே சந்தையில் அறிமுகப்படுத்த தயாராகிட்டு வருது. இது எவ்வளோ பெரிய வாய்ப்புன்னா ரெவ்லிமிட் ஏற்படுத்திய இழப்பை விட பல மடங்கு லாபத்தை வந்து இந்த ஒரே மருந்து வந்து ஈட்டித்தரன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த பந்தயத்தில் வந்து டாக்டர் ரெட்டிஸ் மட்டும் தனியாக இல்லை. சன்ஃபார்மா, சிப்லா, லூபின் அப்படின்னு பல இந்திய நிறுவனங்களும் இந்த மருந்தை அறிமுகப்படுத்த காத்துட்ருக்காங்க. இது வந்து ஒரு கடுமையான போட்டியை உருவாக்கும். இருந்தாலும் டாக்டர் ரெட்டிஸ் கனடா, பிரேசில் அப்படின்ற 87 நாடுகளில் வந்து இந்த மருந்தை அறிமுகப்படுத்தி திட்டமிட்டிருக்காங்க. இந்த ரெவ்லிமிட் ஒரு புற்றுநோய் மருந்து என்பதால் அதோட சந்தை வந்து குறிப்பிட்ட நோயாளிக்கு மட்டுமே இருந்துச்சு. ஆனால் இந்த சர்க்கரை நோய் அப்புறம் அந்த உடல் பருமன் அப்படின்றது வந்து உலகளாவிய ஒரு பிரச்சனை. ஸோ கோடிக்கணக்கான மக்கள் வந்து இதுக்கான கஸ்டமராக மாற வாய்ப்புள்ளது. எனவே இந்த செமாக்ளூட்டைடு டாக்டர் ரெட்டின் அடுத்த ஒரு சாப்டருக்கு வந்து வளர்ச்சியை தீர்மானிக்கும் ஒரு துருப்புச்சீட்டு மாதிரி கருதப்படுது. சரி, எல்லா முட்டையிலையும் வந்து நம்ம ஒரே கூடையில் வைக்காதா அப்படின்னு நம்ம நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்கோம், பழமொழி கேள்விப்போம். ஸோ டாக்டர் ரெட்டிஸ் வந்து இந்த ரெவ்லிமிட் விஷயத்தில் வந்து இந்த தவறை ஓரளவுக்கு செஞ்சாங்க. ஆனால் அதிலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு இப்போது தங்கள் வருவாயை வந்து பல வழிகளில் வந்து பன்முகப்படுத்தி வராங்க.
முதலாவதாக கன்சியூமர் ஹெல்த் கேர், அதாவது நுகர்வோர் சுகாதாரத்துறை. ஐரோப்பாவில் வந்து புகைப்பழக்கத்தை கைவிட உதவும் நிக்கோட்டினெல் என்ற பிரம்மாண்டமான ஒரு பிராண்ட் அவர்கள் கையப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு கையப்படுத்த இந்த அக்விசேஷனால் ஐரோப்பிய சந்தையில் அவர்களோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துருக்கு. நிதிநிலை அறிக்கையில் குவார்டர்லி ரிசல்ட்டில் வந்து அதோட நல்ல தாக்கத்தை வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுபோல் ஊட்டச்சத்து மருந்துகள், அதாவது நியூட்ரோசியோட்டிக்கல்ஸ் துறையில் வந்து கவனம் செலுத்த உலகின் மிகப்பெரிய உணவு நிறுவனமான நெஸ்ட்லே கூட ஒரு டைப், ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. செய்தி கன்ஃபார்ம் ஆகட்டும், பார்க்கலாம் நம்ம. இரண்டாவதாக அதிநவீன மற்றும் பிரத்யேக மருந்துகள், அதாவது இனோவேட்டிவ் ஆர்எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரிக் மருந்துகள், அதாவது ஜென்ரிக் மருந்து வந்து அதிக லாபம் தராது, ஆனால் கார்டி அப்படின்ற ஒரு செல் தெரப்பி போன்ற அதிநவீன புற்றுநோய் சிகிச்சைகள் மற்றும் லேனா கேப்பவீர் போன்ற ஹெச்ஐவி மருந்துகள் அதில் வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து நல்ல லாபம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. மூணாவது முனை, தங்களோட அடிப்படை பலத்தை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக தொடர்ந்து அவங்க வந்து R&Dயில் 8 to 9% வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்க சந்தையில் வந்து புதிய தயாரிப்புகளை வேகமாக அறிமுகப்படுத்துவது மற்றும் தங்களது மூலப்பொருள் தயாரிப்பு பிரிவு, அதாவது PSAI அதை வலுப்படுத்துவது என தங்களோட இந்த ஃபவுண்டேஷனை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிட்டே வர்றாங்க. சமீபத்தில் குவார்டர்லி ரிசல்ட்டில் மற்ற பிரிவுகள், மற்ற செக்டர்ஸ், இவங்களோட மற்ற பிரிவுகள் வந்து கொஞ்சம் ஷேக் ஆனாலும் கூட இந்த மூலப்பொருள் தயாரிப்பு பிரிவு வந்து ஆல்மோஸ்ட் 7% CAGRல க்ரோத் பார்த்துருக்காங்க. ஓகே, அப்படின்னா இந்த டாக்டர் ரெட்டியோட கதை நமக்கு என்ன சொல்லுது? 5650 கோடி ரூபாய் லாபம் என்பது ஒரு மாயையா? $1 பில்லியன் சரிவு என்பது ஒரு பேரழிவா? உண்மையில் வந்து அந்த சாதனை வந்து ஒரு சாதனை லாபம் தான். அது வரவிருக்கும் ஒரு பெரிய புயலை தற்காலிகமாக மறைத்த ஒரு க்ளவுடு தான் அது. ஆனால் இது திடீர் பேரழிவு கிடையாது. இது ஒரு திட்டமிட்ட பிளான்டு டிரான்சிஷன் சொல்லுவாங்க. ரெவலிமிட் வீழ்ச்சி என்பது நிறுவனத்திற்கு ஒரு பெரிய அடிதான், சந்தேகமே கிடையாது. குறுகிய காலத்தில் நிறுவனத்தோட லாபம் குறையலாம், பங்கு சந்தையில் அதோட மதிப்பு ஏற்ற இறக்கங்களை சந்திக்கலாம், ஒரு வாலட்டிலிட்டி இருக்கலாம். இது ஏற்கனவே ஆல்ரெடி நடந்துடுச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த செமகுலேட்டட் அப்படின்ற மிகப்பெரிய வாய்ப்பு நுகர்வோர் ஹெல்த் கேர், கன்சியூமர் ஹெல்த் கேர் மற்றும் அதிநவீன மருந்துகளில் வந்து பன்முகப்படுத்தல் மற்றும் தங்களது அசைக்க முடியாத R&D பலம் ஆகியவற்றை கொண்டு ஒரு வலுவான மீட்பு திட்டத்தை வந்து இவங்க டாக்டர் ரெட்டிஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. 2018 சரிவிலிருந்து மீண்டு வந்ததை போல இந்த முறையும் இவங்களால் மீண்டும் வர முடியும் என்று பல ஆய்வாளர்கள் நம்புகிறாங்க. அமெரிக்க சந்தையை மட்டுமே நம்பியிருந்த நிலையிலிருந்து உலகளாவிய சந்தைகளை நோக்கி தங்கள் கவனத்தை வந்து திருப்புவது ஒரு புத்திசாலித்தனமான நுகர்வு. டாக்டர் ரெட்டியின் இந்த வீகம் வெற்றி பெறுமா? இந்த கடுமையான போட்டிக்கு நடுவே இந்த செமாக்ளுட்டைடு இதுக்கு வந்து பயங்கர காம்படிஷன் இருக்குது. இது மூலமாக இவங்க மிஸ் பண்ண வருமானத்தை திரும்ப மீட்டு தருவாங்க, அல்லது இந்த ரெவலிமிட் வீழ்ச்சி இந்த சாம்ராஜ்யத்தை ஆட்டங்காண வைக்குமா, அல்லது இந்த ரெவலிமிடின் வீழ்ச்சி டாக்டர் ரெட்டியை அப்படியே ஃப்ளாட்டாக்கி இவங்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் இவங்களால எந்திரிக்க முடியாதபடி அடித்து உட்கார வச்சிருமா? உங்களோட கருத்தில் வந்து கீழே கமெண்ட்டாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிவிட்டு தேங்க்ஸ்னு ஒரு கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.